ஜின்கள், பறவைகள், உலகத்தில் படைக்கப்பட்ட பெரும் படைப்பினங்களை சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். இப்படி எத்தனையோ அதிகாரத்தை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு கொடுத்திருக்க, அதற்கெல்லாம் சுலைமான் நபி பெரிய அளவில் தன் நாவிலிருந்து ஹாதா மின் ஃபضل ரப்பி என்ற வார்த்தையை பயன்படுத்தியது கிடையாது. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல தலைப்புல அந்த வீட்டு முன் முகப்புல எழுதுவாங்க ஹாதா மின் ஃபضل ரப்பி. நிறைய பேருக்கு இதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியல. ஹாதா இது மின் ஃபضل ரப்பி, என் இறைவனின் அருட்கொடை. இந்த வார்த்தையை சுலைமான் நபி வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை பயன்படுத்தினாங்க. யாருக்கும் கொடுக்காத ஆட்சி அதிகாரத்தை சுலைமான் நபிக்கு கொடுத்த சமயத்துல இந்த வார்த்தையை சுலைமான் நபி பயன்படுத்தல. ஆனால் சுலைமான் நபி இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா ஒரே ஒரு நேரத்துல ஒரே ஒரு தருணத்துல அந்த வார்த்தையை சொன்னாங்க. அது எந்த தருணம் கேட்டா, சுலைமான் நபிக்கு ஒரு இறைநேசரை அல்லாஹ் கொடுத்தான். அந்த இறைநேசரை பெற்ற சமயத்துல சுலைமான் நபி சொன்ன வார்த்தை ஹாதா மின் ஃபضل ரப்பி, இந்த இறைநேசரை எனக்கு அல்லாஹ் கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் எல்லா அருட்களை இறைவன் கொடுத்த அருட்களை சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வு தான், ஆனா அதுல ஆச்சரியங்கள் அதிகம் இருக்குது. சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸ்ல இருக்கிறாங்க. யமன் நாட்டுல பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிற்காலத்துல சுலைமான் நபிக்கு மனைவியா அமையறாங்க. ஆனா அவருடைய ஆரம்ப காலகட்டம் பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் சூரியனை வணங்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இந்த சுலைமான் நபி அல்லாஹ் பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தா, அந்த பறவைகளுக்கு தான் தலைமை பறவையாக ஹுதுஹுதுன்னு சொல்லக்கூடிய பறவையா தான் கொடுத்தான். எல்லா பறவைகளுக்கும் தலைமை. இந்த ஹுதுஹுது பறவை எப்படிப்பட்ட பறவை கேட்டா, நூதனமான செய்திகளை எல்லாம் சேகரித்து சுலைமான் நபிக்கு வந்து சொல்லும். இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த காலகட்டத்துல இன்னைக்கு கருவியை வச்சு நிலத்தடியில நீர் இருக்கா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா அந்த ஹுதுஹுது பறவைக்கு ஒரு ஆற்றலை கொடுத்தா பூமிக்கு மேல நின்றுகிட்டு அடியில் நிலத்தடியில நீர் இருக்குமான்னு சொல்லுமா. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றலை ஹுதுஹுது பறவைக்கு அல்லாஹ் கொடுத்தா, எப்பவுமே சுலைமான் நபியோட தான் இருக்கு இந்த பறவை. இந்த பறவையை விட்டு சுலைமான் நபி பிரிய மாட்டாங்க, சுலைமான் நபி விட்டு பறவையும் பிரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பறவை. அந்த பறவையை ஒரு நாள் காணும், ஒரு நாள் காண போச்சு. ரொம்ப நேரம் ஆகி திரும்பி வரல. சுலைமான் நபி கோபப்பட்டாங்க, இந்த பறவை எனக்கு காணா போச்சு, இது திரும்பி வரலன்னு சொன்னா நான் கடுமையான தண்டனை கொடுப்பேன், இல்ல அதை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னா. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு புது செய்தி எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கோபத்துல சுலைமான் நபி சொன்ன நேரத்துல தூரத்துல இருந்த பறவை வந்து சொல்லுச்சு, சுலைமான் நபி கிட்ட சொல்லுச்சு, நான் வரதுக்கு ஏன் தாமதமாயிட்டுன்னு சொன்னா ஒரு புது செய்திய இதுவரை நீங்க கேள்விப்படாத ஒரு செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். சபான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். அந்த ஊர்ல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த பெண்மணியும் அந்த பெண்மணியோட மக்களும் சூரியனை வணங்குறாங்க, அல்லாஹ் வணங்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த குருது பறவை சொல்லிச்சு, அந்த பெண்மணிக்கு ஒரு சிறப்பு என்ன கேட்டா, ஒரு சிம்மாசனத்தை அந்த அம்மையாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த சிம்மாசனத்தை பத்தி தஃசீர் குர்ஆன் விரிவுரையில சொல்லுவாங்க. அது எப்படிப்பட்ட சிம்மாசனம் கேட்டா, அதோடைய அகலத்தை பத்தி சொல்லுவாங்க. அது அகலம் என்ன கேட்டா 80 முழம். அந்த சிம்மாசனத்துடைய அகலம் வந்து அந்த சிம்மாசனத்துடைய அகலத்தை பத்தி சொல்லுவாங்க. தூளுஹு சமானுன திரான், அது நீளம் வந்து 80 முழம். வஅர்துஹு 40 திரான், அது அகலம் 40 முழம். இப்படி ஒரு சிம்மாசனத்தை இதுவரைக்கும் அந்த பறவையும் பார்த்தது கிடையாது, சுலைமான் நபியும் பார்த்தது கிடையாது. அது சொல்லிச்சு லஹா அர்ஷுல் அதீம், அந்த பக்தி அவங்களுக்கு அல்லாஹ் மகத்தான சிம்மாசனத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை தான் குர்ஆன் விரிவுரையில சொல்லுவாங்க. அந்த சிம்மாசனம் அது வந்து அதோட நீளம் 80 முழம், அகலம் 40 முழம். அந்த சிம்மாசனத்தை கண்காணிக்கிறதுக்கு மட்டும், பணிவிட செய்யறதுக்கு மட்டும்
பெண்கள் மட்டும்தான் அந்த சிம்மாசனத்தை பணிவிட செய்வாங்க. அதை அலங்கரிக்கிறது, சுத்தம் பண்றது பெண்கள் மட்டும்தான் அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்கிறதுக்கு மட்டும் சுமார் 600 பெண்கள் இருப்பாங்களா. அந்த ஒரு சிம்மாசனத்தை பராமரிக்கிறதுக்கு 600 பெண்கள் இருப்பாங்களா. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சிம்மாசனம். இப்ப சுலைமான் நபி என்ன செய்யறாங்க, இந்த செய்தியை தெரிஞ்ச உடனே ஒரு படைய அந்த ஹுதுஹுது பறவைக்கு ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி நான் சுலைமான் நபி, நீங்க அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்ளுங்க, ஈமான் கொள்ளலன்னு சொன்னா உங்களோட நான் போர் புரிவேன். அனுப்பிட்டாங்க. லெட்டர் போய் சேருது. அந்த ஹுதுஹுது பறவை அங்க கிட்டே நிக்குது. திரும்ப அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க நபிதானா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு சில அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புறாங்க. ஹுதுஹுது பறவை அதையும் வந்து சொல்லுது, உங்களுக்கு அன்பளிப்பை கொடுத்து சோதிச்சு பார்க்கிறாங்க. சுலைமான் நபி அந்த அன்பளிப்பை திருப்பி அனுப்பிட்டு சொன்னாங்க, உங்களுடைய அன்பளிப்பு எனக்கு தேவையில்லை, நீங்க ஈமான் கொள்ள சொன்னா அவங்களோட போர் புரியும் சொன்ன உடனே பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொள்றதுக்காக வேண்டி யமன் நாட்டுல இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு வராங்க. யமன் நாட்டுக்கும் பைத்துல் முகத்தஸுக்கும் தொலைதூரம் எவ்வளவு கேட்டா சுமார் 2300 கிலோமீட்டர். 2300 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸுக்கு சுலைமான் நபியை பார்க்க வராங்க. இந்த நேரத்துல சுலைமான் நபி சொன்னாங்க, அந்த அம்மையாருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கணும். அந்த அம்மையார் வரதுக்கு முன்னாடி அந்த பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை எனக்கு யார் கொண்டு வருவா கேட்கிறாங்க. படை, பெரிய படை, மனுஷங்க இருக்கிறாங்க, ஜின்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது. அந்த படையை பார்த்து சுலைமான் நபி சொன்னாங்க, அந்த அம்மையார் நம்ம இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பிரம்மாண்டமான சிம்மாசனம் இங்க எனக்கு முன்னாடி இருக்கணும், யார் கொண்டு வருவான்னு கேட்டாங்க. அப்ப இஃப்ரீத்னு ஒரு ஜின்னு சொல்லுச்சு, இந்த சபையை முடிச்சு நீங்க எஜிக்கிறதுக்குள்ள அதை நான் கொண்டு வந்துடுறேன். சுலைமான் நபி சொன்னாங்க, அதை விட சீக்கிரமா வேணும்னா சபையை முடிச்சு நீங்க எழுதி நிக்கிறதுக்குள்ள அந்த சிம்மாசனத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரேன். 2300 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது, விஞ்ஞானம் வளராத ஒரு காலம். அந்த சிம்மாசனத்தை எப்படி கொண்டு வருது, அதுவும் பலமான கோட்டைக்கு உள்ள இருக்குது. அப்ப சுலைமான் நபி சொன்னாங்க, இது கொஞ்சம் நேரம் அதிகமா இருக்குது, இதை விட குறுகிய நேரத்துல கொண்டு வந்து சொன்ன உடனே அந்த படையில் இருந்த ஒரு இறைநேசர் சொன்னாங்க, உங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வரேன்னாங்க. அதுதான் ஆசிஃப் இப்னு பர்கியா இறைநேசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்க, ஒழு செஞ்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், நீருக்குல கடல்ல உள்ள மலக்குமார்கள் உதவியை கொண்டு அந்த அந்த சிம்மாசனத்தை கண் சிமட்டக்கூடிய நேரத்துல சுலைமான் நபிக்கு முன்னாடி நிறுத்தினா. அந்த நேரத்துல சுலைமான் நபி சொன்னாங்க, ஆதா மின் ஃபௌரி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க, இப்படி ஒரு சிறந்த இறைநேசரை எனக்கு அல்லாஹ் தந்தானே, இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை சொன்னாங்க. இந்த வார்த்தையை சுலைமான் நபி மகத்தான் ஆட்சி கடத்தினது சொல்லல, ஆனா தனக்கு ஒரு இறைநேசனை அல்லாஹ் கொடுத்த சமயத்துல சுலைமான் நபி சொன்னாங்கன்னு சொன்னா இறைநேசனுடைய சிறப்பு என்னங்க நம்ம விளங்கணும். அந்த மகத்தான சபையில தான் இன்னைக்கு நம்ம அல்லாஹ் உட்கார வச்சிருக்கலாம். அல்லாஹ்வுடைய கிருபை, மிகப்பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல சபையில் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் வழிமாறுகளோடு நாம் இருக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.